नमस्तुते तप्तकाञ्चन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वंचाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नामे गौरतिसे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासदि गौर भक्त वृंद श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। 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 आनंद लीलामय विग्रहाय हेमावदिव्योतैव सुंदराय तस्मै महाप्रेमवर्षप्रदाय चैतन्य चंद्राय नमो नमस्ते। चैतन्य चंद्राय नमो नमस्ते। चैतन्य चंद्राय नमो नमस्ते। मुखं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं श्रीगुरो दिनदारिणी। जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी गणनम। जय श्री राधा गोपाल गणनम। जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद गणनम। जय श्री रूप रघुनाथ गणनम। श्री प्रभुपाद महाराज गणनम என் குருநாத் கருணனம். இனி தொடர்ந்து வந்து நம்ம சட்டர்டே நம்ம வந்து பௌதிக கிளாஸ் பண்ணிக்கிறோம். கிளாஸ் வந்து அடுத்த போய் மணிவண்ண பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓகே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா ப்ரோ, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நான் சீக்கிரம் தான் வந்தேன். அதான் நிறைய இடத்துல திருவிழா போகல. ஆமா, அங்கே எஸ்பியில் வருமா அந்த ரோட்டில் அங்கேயே திருவிழா. அப்போ இங்கே ஒரு திருவிழா ரதம் என்னென்ன ஜேமா பார்த்தா இங்கேருந்து தெரிஞ்சிருச்சு ஃபுல்லாக வந்து லைட்டு, ஃபுல் லைட்டு. ஓகே, ஸ்ரீமத் பகவத்கீதா உண்மை உருவில் அத்தியாயம் 9 15 எனக்கு ப்ரோ. ஓகே 15. नासामष्टानि भूतानि नाशामर्षाणि भूतानि पश्यामि योगम् ऐश्वरम् पश्यामि योगम् ऐश्वरम् भूतभृत् नासा भूतस्थो भूतभृन्नाश भूतस्थो ममात्मा भूतभावनः महात्मा भूतभावनः। प्रभु जी ऐश्वरम् नाचात्मात्सुतानि भूतानि आशामि योगम् ऐश्वरम् भूत ब्रह्मणाच भूता चित्तोमात्मना भूता भावना नासामस्तानि भूतानि पश्यामि योगम् ऐश्वरम् भूतभृन्नासा भूतस्थो महात्मा भूतभावना Mataji,
नाचामस्तानि भूतानि नाचामस्तानि भूतानि पश्य मे योगमैश्वर्यम् ऐश्वर्यम् भूतकृन्ना च भूतस्थो भूतकृन्ना च भूतस्थो महात्मा भूतभावना महात्मा भूतभावना ஓகே. நான் என்றுமில்லை என்றுமில்லை சா சா மேலும் மேலும் மஸ்தானி மஸ்தானி எண்ணில் நிலை பெற்று எண்ணில் நிலை பெற்று பூதானி பூதானி படைப்பு முழுதும் படைப்பு முழுதும் பஷ்ய பஷ்ய காண்பாயாக காண்பாயாக நீ நீ எனது எனது யோகம் 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 ஐஸ்வர்யம் யோகம் ஐஸ்வர்யம் யோகம் ஐஸ்வரம் யோகம் ஐஸ்வரம் புரிந்து கொள்ள முடியாத யோக சக்தி புரிந்து கொள்ள முடியாத யோக சக்தி பூத புரு பூதபுரு எல்லா ஜீவன்களையும் பாதுகாவலர் எல்லா ஜீவன்களையும் பாதுகாவலர் நான் நான் என்றுமில்லை என்றுமில்லை சா சா மேலும் மேலும் பூதஸ்தா பூதஸ்த பிரபஞ்ச தோற்றத்தில் பிரபஞ்ச தோற்றத்தில் மம மகா எனது எனது ஆத்மா 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 பூத பாவனா பூத பாவனா எல்லா தோற்றங்களின் மூலமாக எல்லா தோற்றங்களின் மூலமாக உங்களுக்கு நான் படிக்கிறேன் எல்லாம் சொல்லுங்க இருப்பினும் இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் படைக்கப்பட்டவை எல்லாம் எண்ணில் நிலை பெற்றிருக்கவில்லை என்னை நிலை பெற்றிருக்கவில்லை எனது யோகத்தின் எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யத்தை பார் பார். நானே நானே எல்லா உயிரினங்களையும் எல்லா உயிரினங்களையும் காப்பவன் காப்பவன் என்ற போதிலும் என்ற போதிலும் எங்கும் நிறைந்துள்ளவன் எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும் என்ற போதிலும் நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல ஒரு பகுதி அல்ல ஏனெனில் ஏனெனில் நானே படைப்பின் மூல காரணம் நானே படைப்பின் மூல காரணம். ஓகே ஒரு டவுன்லோட் ஓகே ப்ரோ இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே தமிழ். ஓகே ஓகே பொருளுரை ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரைக்கு அனைத்தும் தன்னில் நிலை பெற்றிருப்பதாக கூறினார் பகவான் மஸ்தானி சர்வ பூதானி இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இந்த ஜட தோற்றத்தின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் அவர் நேரடியாக தொடர்பு கொள்வதில்லை தனது தோள்களில் கோலத்தை தாங்கிக் கொண்டுள்ள அட்லாஸ் சித்திரத்தை நாம் சில நேரங்களில் காண்கிறோம் மாபெரும் பூமியை தாங்கியுள்ள அவன் மிகவும் சோர்வாக தோன்றுகிறான் படைக்கப்பட்ட இவ்வகிலத்தினை தாங்கிக் கொண்டுள்ள கிருஷ்ணரது செயலை அத்தகு சித்திரத்துடன் ஒப்பிடக்கூடாது எல்லாம் தன்னை சார்ந்திருந்தது தான் சார்ந்திருந்ததும் தான் அவற்றிலிருந்து விலகி இருப்பதாக கிருஷ்ணர் கூறுகிறார் கிரக மண்டலங்கள் வானில் மிதந்து கொண்டுள்ளன அந்த வானம் பரமபுருஷனின் சக்தியே ஆனால் அவர் வானிலிருந்து வேறுபட்டவர் வேறுவிதமாக நிலை பெற்றுள்ளார் எனவே தான் அனைத்தும் எனது அச்சிந்திய சக்தியின் அமைந்திருந்தும் பரமபுருஷ பகவானான நான் அவற்றிலிருந்து தன்னித்து விளங்குகிறேன் என்று பகவான் கூறுகிறார் இதுவே சிந்தனைக்கு அப்பாற்பட்ட இறைவனின் வைபவமாகும் வேத அகராதியாக நிருப்தியில் யுக்ததே அனேன துர்கேஷ்டு காரியேஷு பரமபுருஷர் தனது சக்திகளின் மூலம் சிந்தனைக்கு எட்டாத அற்புதமான லீலைகளை புரிகிறார் என்று கூறப்பட்டுள்ளது அவர் பல்வேறு திறன் வாய்ந்த சக்திகள் கொண்டுள்ளார் அவரது சங்கல்பமே சத்தியமாகும் இவ்விதமாக பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஏதேனும் செய்ய நினைக்கலாம் ஆனால் அதில் பற்பல இடையூறுகள் இருக்கும் சில சமயங்களில் நாம் நினைப்பதை செய்ய முடியாமலும் போகலாம் ஆனால் கிருஷ்ணர் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவரது விருப்பம் மட்டுமே போதும் அனைத்தும் பக்குவமாக நிறைவேறிவிடும் அது எவ்வாறு நடந்தது என்று கூட கற்பனை செய்ய முடியாதது எனவே பகவானே இந்த உண்மையை விளங்குகிறார் நானே ஜட தோற்றம் முழுவதையும் பாதுகாத்து பராமரிக்கும் போதிலும் நான் அதனை தொடுவதில்லை அவரது பரம இச்சை போதும் அந்த இச்சையாலேயே அனைத்தும் படைக்கப்படுகின்றன அனைத்தும் பாதுகாக்கப்படுகின்றன அனைத்தும் பராமரிக்கப்படுகின்றது மற்றும் அனைத்தும் அளிக்கப்படுகின்றது அவருக்கும் அவரது மனதிற்கும் இடையே நமக்கும் நமது தற்போதைய ஜட மனதிற்கும் இடையே இருப்பது போன்று எவ்வித வேறுபாடும் இல்லை
ஏனெனில் அவர் பூர்ண ஆத்மா. பகவான் ஒரே சமயத்தில் அனைத்திலும் விட்டுள்ளார். இருப்பினும் அவர் எவ்வாறு தனிப்பட்ட நபராகவும் விளங்குகிறார் என்பதை சாதாரண மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. அவர் இந்த ஜட தோற்றத்திலிருந்து வேறுபட்டவராக இருந்தும் எல்லாம் அவரையே சார்ந்துள்ளது. இதுவே இங்கு யோகம், ஐஸ்வரம், பரமபுருஷ பகவானுடைய யோக சக்தி என்று விளக்கப்பட்டுள்ளது. நாசா மஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூத புருத் நாசா பூதேஸ்தோ மமாத்மா பூத பாவனா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இங்க வந்து பகவான் வந்து பகவத்கீதையில இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, தலைப்பு பேர் என்னது? மிக ரகசியமான அறிவு. மிக ரகசியமான அறிவு. ஓகே, அதாவது 3 விஷயங்களுக்கு குய்யதரா அண்ட் குய்யதமா. குய்யனா வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல குய்யனா, தமிழ்ல என்ன அர்த்தம்னா இது ரகசியமா இருக்கும். ரகசியம் தான் குய்யதரானா ரொம்ப கொஞ்சம் பெரிய ரகசியமா இருக்கும். குய்யதமானா என்ன அர்த்தம்னா ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சீக்ரெட் ரகசியமா இருக்கும். பகவான் இந்த அத்தியாயத்துக்கு வந்து மிக ரகசியமான அறிவு, வெறும் ரகசியமான அறிவு மட்டும் இல்ல, மிக ரகசியமான அறிவு ஏன் அங்க வந்து சொல்றாருன்னா, இந்த அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த அத்தியாயமும் 10வது அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து எல்லா வகையான விஷயமும் நம்மளுக்கு என்னென்ன டவுட் எல்லாம் இருக்கும், என்னென்ன வகையான கேள்விலாம் இருக்கும் இந்த உலகத்தை பத்தி, இந்த படைப்பை பத்தி எல்லாத்தையும் வந்து இந்த 2 சாப்டர் வந்து முக்கியமான சாப்டர், 9ம் 10ம். தென் 11 வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நான் இது வர அது வர அது ஃபுல்லா சொல்லி விஷுவல் வந்து பண்ணி காட்டுறாரு. தென் 12வது வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகம். இப்ப ஏன் வந்து பகவான் இது சொல்றாரு, இது வந்து என்ன சொல்றாருன்னா, இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் எண்ணில் நிலை பெற்றிருக்கவில்லை, எனது யோகத்தில் ஐஸ்வர்யத்தை பார். அங்க பார்னு போட்டு அங்க ஒரு அந்த ஒரு இது போட்டிருக்காங்க, ஆச்சரியத்தை போட்டிருக்காங்க. அர்ஜுனா எங்க பார், என்னோட சக்தி எல்லாத்தையும் பாருன்னு சொல்லி அவர் வந்து காட்டுறாரு. இது வந்து பகவானோட ஐஸ்வர்ய பாவம். ஓகே, இப்ப நம்ம வந்து பகவத்கீதை பேசுறாரு, அது எந்த கிருஷ்ணா? கிருஷ்ணர் வந்து 3 வகைப்படுவாரு. எத்தனை வகை? 3 வகை. 3 வகை கிருஷ்ணர் இருக்கிறாரு. சொல்றீங்களா? பிரபு நீங்க ஊதா சொல்றீங்களா? ஊதா பண்றீங்களா? அப்போ சொல்றீங்களா பிரபு? ஓ ஓகே ஓகே, ஜஸ்ட் லிசன் பிரபு. பிரபு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க எப்போ எங்க போய் நீங்க எல்லா டைமும் இருக்கீங்க வருவீங்க. கிருஷ்ணர் 3 வகைப்படுறாரு. கிருஷ்ணர் 3 வகைப்படுறாரு. யார் தெரியும்? மாதாஜி, கஸ்தூரி மாதாஜி. கிருஷ்ணர் 3 வகைப்படுறாரு. முதல் வந்து பாத்தீங்கன்னா அவர் மதுரா, அப்புறம் துவாரகா, துவாரகா, மதுரா அண்ட் பிருந்தாவனம். துவாரகையில மதுரால இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய பாவ கிருஷ்ணா, ஐஸ்வர்யம் கலந்த கிருஷ்ணா. பிருந்தாவனம் அரசர்கள் வேற இருப்பாங்க, ஸ்கிங்கா இருப்பாரு. அதே கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாதுரிய பாவ கிருஷ்ணா. இப்ப துவாரகைக்கும் மதுராவுக்கும் அண்ட் பிருந்தாவன கிருஷ்ணருக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப துவாரகை கிருஷ்ணருக்கும் பிருந்தாவன கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பேர் நம்ம மறந்துட்டேன். மாதவா, ஹரி 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 மாதவா, ஹரின்னு உள்ளமா? ஹரிபாதா, ஹரிபாதா. சொல்லுங்க வருவோம். ரெண்டு டிஃபரெண்ட். பிருந்தாவன கிருஷ்ணருக்கும் இந்த கூட கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்னா, பிருந்தாவன கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கையில என்ன வச்சிருப்பாரு? புல்லாங்குழல் ஃப்ரூட் வச்சிருப்பாரு. ஆனா அதே புல்லாங்குழல் பாத்தீங்கன்னா துவாரகை கிருஷ்ணருக்கு இருக்காது. இப்ப பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன புல்லாங்குழல் வச்சிருக்கிறாரா? இது கிடையாது. இந்த கிருஷ்ணர் வந்து எந்த கிருஷ்ணா? இது எந்த ஒரு கிருஷ்ணா? இது துவாரகையில உள்ள கிருஷ்ணா, ஐஸ்வர்ய பாவ கிருஷ்ணா. ஆனா நம்ம ஒர்ஷிப் பண்றது என்னது? இப்ப இங்க ராதா மாதவ இருக்க, இது எந்த ஒரு கிருஷ்ணா? பிருந்தாவன கிருஷ்ணன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணருக்கு வந்து நல்லா பாருங்க, அவர் வந்து அவருடைய ட்ரெஸ் பாருங்க. ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ராயல் தான். எல்லாம் வந்து ஃபுல்லா வந்து அந்த எல்லாம் போட்டு காப்பெல்லாம் போட்டு எல்லாம் தலைவர் கிரீட்லாம் போட்டுருப்பாரு. ஆனா இங்க இந்த நம்ம ஒர்ஷிப் பண்றது ராதா மாதவ வச்சுங்க, ராதா மாதவ கிரீடம் போட்டுருக்கிறாரா? கிரீடம் போய் எடுத்து போய் போட்டீங்க அவர் டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. இந்த கிருஷ்ணன்
இவருக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. இந்த கிரீடம் போட்டு ஃபுல் ராயல் கிடையாது. இவரு வந்து என்னதுன்னா அவர் வந்து ஜஸ்ட் வந்து மாடு மேய்க்கிறாரு. பிருந்தாவன் கிருஷ்ணன் என்ன பண்றாரு? மாடு மேய்க்கிறாரு. நீ படிக்கலாம் போ, படிச்சா மாடு தான் மேய்க்க சொல்லுவாங்க. கிருஷ்ணரே மாடு தான் மேய்ச்சிருக்காரு. அப்ப மாடு வந்து மேய்ச்சாரு அவர் வேலை. அதே துவாரகா கிருஷ்ணா என்ன பண்ணாரு? அரசியல், பொலிட்டிக், எப்படி பேசி என்ன பண்ணணும். துரியோதனன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன ஜெயராத மாதவாக்கி துரியோதனன் வந்து என்ன பண்றாரு? அவர் வந்து சண்டை போட ரெடி ஆயிட்டாரு. அப்ப பாண்டவர்கள் சண்டை எல்லாம் ரெடி ஆகுது. அப்ப கிருஷ்ணர் போய் என்ன பண்றாரு? போயிட்டு இது பண்றாரு, பேச்சுவார்த்தை நடத்துறாரு. சரி போய் பேசி பார்ப்போம். அப்ப கிருஷ்ணர் பேசுறது நிறைய பேர் கிருஷ்ணர் பேசுறாரு, இவங்களுக்காக பாண்டவர்களா பேசுறாரு. அந்த பேசுறதுல 3 வகை பெறும். சாம, வேத, தானம், தண்டம், 4 விஷயங்கள் ஒரு பேச்சுல இருக்கணும். முதல் சாமனை வந்து முதல் சமாதானம் போயிடலாம். ஏன்பா சண்டை எல்லாம் அங்கல் பங்கல் அண்ணன் தம்பி தானே, ஏன் சண்டை போட்டுக்கிட்டே அதெல்லாம் விட்டு விடுதலோட அவன் முடியாது போயான்னு சொல்லிட்டான். சாம முடியல. சாம தான, சரி நீ எல்லாமே ஒன்றும் பண்ண வேணாம், ஏதாச்சும் தானம் கொடுத்துரு. ஒன்று கொடுக்குற ஒரு 5 கிராமம் கொடுத்து, ஒரு ஆள் 1 கிராமம் இருந்துச்சு அவ்வளோதான். ஒரு குண்டு குச்சி கொடுக்க போயான்னு சொல்லிட்டாங்க. சாம வேலை செய்யல, தான வேலை செய்யல, வேதம். அப்புறம் வேதங்களை வச்சு பேசுறாரு. ஸ்கிரிப்சர்ஸ் சாஸ்திரத்துல போட்டிருக்கு, நீ சத்திரியன், உன்னோட ஃபேமிலி தானே, நீ வந்து அவனுக்கு வந்து ஏதாச்சும் கொடுக்கணும், உன்னோட பிரஜைகள் தானே, முடியாது போயா போனபடி. சாம வேலை செய்யல, தான வேலை செய்யல, வேத வேலை செய்யல. கிடைச்ச என்னது? என்ன அரிப்பாதா அடுத்து கிடைச்சது? சண்டை தான் கொடுக்கும். கிடைச்சா சண்டை. சரி ஒன்றும் இல்லையா, சரி அது எவ்வளோ சண்டை. இது வந்து நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் பேசுறாரு, அது 4 எபிசோட் போட்டு அதோட பேசாத சண்டை வந்துச்சு கிடையாது. கிருஷ்ணன் பேசுறதுல 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்றாரு. அதனாலதான் என்னைக்குமே வந்து பகவத்கீதா பாகவத் எனிதிங் நம்ம எது கேட்டாலும் பக்தர்கிட்டே நம்ம கேட்கணும். அப்பதான் அந்த டீட்டெயில் புரியும், இல்லைன்னா புரியாது. உண்மையா அப்ப 4 ஹேண்டில் பண்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து யாருக்கு தெரியும்? இது வெறும் துவாரகா கிருஷ்ணருக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த பொலிட்டிக் அவர் வந்து எப்படி அரசியல் ஹேண்டில் பண்ணோம், எங்க ஏமாத்தணும், எங்க இது பண்ணோம். நீ இப்ப ஃபுல்லா அந்த மகாபாரத போர்ல ஃபுல்லா கிருஷ்ணர் வந்து அவர் வந்து சீட் பண்ணாரு, ஏமாத்தினாரு. நேர்மை பண்ணப்பட்டாரா? அது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வெளியே போக பாருங்க, பகவான் வந்து ஏமாத்தினாரு. அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாருங்க, ஒரு சத்திரியன் ஒரு போர்ல இருக்கும் போது அவர் வந்து ரத்தத்துல உட்கார்ந்தாதான் நீங்க சண்டை போடணும். ஆனா கரண்ட் பாருங்க டயர் மாட்டிச்சு கீழே. அது வந்து சில்வர் ஸ்டோன் டயரோ இல்ல வந்து நார்மல் கடையில் இருக்கிற டயர் கிடையாது. அது ரத்தத்தோட டயர் ஃபுல்லா வந்து மாட்டிக்கிச்சு. அப்ப அவர் ரிப்பேர் பண்ணிருக்காரு, எடுத்து இருக்காரு. அப்ப துரியோதன இவரு அர்ஜுனன் சொல்ற, அர்ஜுனா நீ இப்ப அட்டி காரணம் கதை முடிச்சிடலான்னு. அப்ப அவர் தயக்கப்படுறாரு, ஐயோ இப்ப அவன் ஸ்டெடியா வேலை செஞ்சிருக்கிறானே, கார் ரிப்பேர் ஆச்சு, இப்ப எப்படி அடிக்குது, நீ அடி. அதாவது வந்து எப்படி புரிஞ்சுக்கோ ரூல்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சத்திரிய ரூல்ஸ், போற ரூல்ஸ் பாத்தீங்கன்னா சண்டை போடக்கூடாது. உண்மையிலே ரெடி ஆனா சண்டை போடணும், அப்பதான் அப்புறம் வீரனுக்கு அழகு அடலையா. ஆனா கிருஷ்ணர் அடிக்க சொல்லிட்டாரு, வாய் அறிவுக்கு வேலை கொடுக்க மகனை அபிமன்ய வந்து அது ரூல்ஸ் படி தான் சாவடிச்சாரு. சக்கரவர்த்தி வந்து அவரு தான் மாட்டிட்டாரு. இந்த வியூகம் பண்றது இவங்களோட திறமை பொறுப்போ, மாட்டிக்கிட்டு அவரோட அறியாம கண்டுதானே. நாங்க எப்படி வேணா சண்டை வந்துச்சு, நாங்க எப்படி வேணா வியூகம் போடுவோம், நீ வந்து உள்ள வந்து மாட்டிக்கிட்டா எப்படி வெளியே போகணும் தெரியும் தானே. ஏன் வந்து அர்ஜுனன் கர்ணன் என்ன செஞ்சாங்கன்னா, கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வாட் எவர் என்ன நிறைய காரணம் இருக்கு. மெயினா வந்து சில காரணம் என்னன்னா, இந்த மகாபாரதம் வந்து போர் எதுக்கு நடந்தது, எதுக்காக இந்த போர் சண்டை இடத்த பறிக்கிறதுக்கா? திரௌபதிக்கு வந்து அநியாயம் நடந்தது. எங்க பெண்களுக்கு நியாயம் இல்லைன்னு இருக்கோ அங்க பகவான் வந்து பொங்கி எழுந்துருவாரு. அதே ராமாயணமும் சரி இதுவும் சரி பல காரணங்கள். மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா திரௌபதிக்கு தான். அப்ப அந்த திரௌபதி அவமானப்படுத்தும் போது அந்த அசம்பிளியில் யாரும் எல்லாத்தையும் காலி பண்றதுதான் பகவானோட பிளான். அவர் ஃபுல்லா பிளான் பண்ணிட்டாரு. அப்ப அதனால வந்து அவர் பகவத்கீதை சொல்றாரு,
நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சாவடிச்சிட்டேன். நீ பகவத்கீதை படிச்சீங்கன்னு தெரியும் 11ஆம் சாப்டர்ல. நான் ஆல்ரெடி அர்ஜுனா எல்லாத்தையும் சாவடிச்சிட்டேன். நீ பார்க்கறதெல்லாம் பொம்மை தான். நீ சும்மா குத்தி அவெல்லாம் செத்து போயிடுவான். அவர் ரூல்ஸ் அவன் தேர்ல உட்காந்து செத்து போறான். தேருக்கு வெளியே தான் செத்து போறான். இல்ல தேர் விட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு படுத்தவங்க செத்து போறான். நான் எல்லாத்தையும் காலி பண்ண முடிவு பண்ணிட்டேன். அப்ப ஒண்ணுன்னு வந்து என்னதுன்னா, பகவான் வந்து எதை சொல்றாரோ தர்மஸ்து சாட்சாத் பகவத் பிரணீதம். பகவான் எது சொல்றாரோ அதான் ரூல்ஸ். நம்ம ஒண்ணு வச்சிருப்போமே அது ரூல்ஸ் கிடையாது. இப்ப இதெல்லாம் வந்து துவார கிருஷ்ணர் செய்யறாரு, ஓகேவா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பகவான் எது செட் பண்றாரோ அதான் ரூல்ஸ். தர்மஸ்து சாட்சாத் பகவத் பிரணீதம். அதாவது பகவான் என்ன சொல்றாரோ அதான் ரூல்ஸ். அத நம்ம லாஜிக்கல் ஒன்று செட் பண்ணுவோமா அது ரூல்ஸ் இல்ல. அப்ப அவரே வந்து ரூல்ஸ் போடுவாரு, அவர் பிரேக் பண்ணுவாரு. ஏன்னா அது அவரோட தர்மம். நம்ம வந்து பகவான் என்ன சொல்றாரோ, பகவான் பக்தர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப நம்மளோட மெயின் விஷயம் வந்து என்னன்னா, இந்த இதெல்லாம் செய்வதற்கு துவார கிருஷ்ணா. ஆனா இதே அப்படியே கட் பண்ணீங்கன்னா பிருந்தாவன கிருஷ்ணா. அங்க வந்து பாத்தீங்கன்னா நோ பாலிட்டிக், நோ அரசியல், வேற என்னது, வேற வந்து இப்ப சூட்சம் பண்றது அப்படி பண்றதெல்லாம் கிடையாது. காலைல ஏஞ்சமா, மாடு வைக்க போனோமா, சாயந்தரம் வந்தோமா, சாப்பிட்டோம், நைட்டு மத்தியானம் அங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டோமா, விளாண்டோமா, ஏன்றோ அப்புறம் திருப்பி சாயந்தரம் வந்து மாடை கட்டணுமா, அவரை மல்லாங்க படுத்து தூங்கணுமா, அப்புறம் திருப்பி காலைல ஏஞ்சமா, மாடை அமைச்சோமா, பாலை கறந்தோமா, இவ்வளவுதான் முடிஞ்சு. சிம்பிள். பாண்டவர் வேலை இல்லை, பாஞ்சி அவுட் பண்ண தேவையில்லை. அப்புறம் கிளாக் அவுட் கம்பெனியில் அவுட்புட் கொடுக்கணும், பாஸ் டவுன் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லை. அவர் பாட்டு ரிலாக்ஸா இருப்பாங்க. அதனாலதான் கிருஷ்ணரோட சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே படைக்குது. கிருஷ்ணர் கிட்ட தான் எல்லா வகையான சக்தியும் இருக்கு. கிருஷ்ணர் வந்து சக்திமான். தென் அவர்கிட்ட வருதான் பல வகையான சக்தி. கிருஷ்ணர் வந்து அவதாரம் கிடையாது. கிருஷ்ணர் வந்து அவதாரி. கிருஷ்ணர் வந்து அவதாரத்துக்குள்ள நினைக்க முடியாது. கிருஷ்ணர் அவதாரம்னு நினைச்சோன்னா இது தவறு. கிருஷ்ணர் அவதாரி. ஏகச்சாம்ச கலாம்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். கிருஷ்ணர் தான் முதல் கடவுள். கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள். கிருஷ்ணர் கிட்ட இருந்தா எல்லாரும் வராங்க. எப்படிங்க சொன்னீங்க? உங்களோட 10 தசாவதார லிஸ்ட் போட்டீங்கன்னா அதுல வந்து 7வது 8வது இடத்துல கிருஷ்ணர் தான் வராரு. கரெக்டா இல்லையா மாதாஜி? பிங்க் சட்டை போட்டீங்களா? உங்க பேர் என்ன மாதாஜி? உங்க பேர் புரிஞ்ச மாதிரி கடுதுன விஷ்ணு தானே இதுல இல்ல. விஷ்ணு தானே கடவுள். கரெக்டா இல்லையா? அறிவதா? கரெக்டா? பகவான் விஷ்ணு வந்து அவதாரத்துக்குள்ள வரலனாலும், கிருஷ்ணர் அவதாரத்துக்குள்ள வந்தாலும் கிருஷ்ணர் தான் முழு கடவுள். எப்படின்னா எல்லா சாஸ்திரத்திலையும் சொல்லப்படுது. இப்ப பிரம்மதேவி எடுத்துங்க, ஈஸ்வர பரம கிருஷ்ணா, சச்சிதானந்த விக்கிரகா, அனாதி ஆதி கோவிந்தன், சர்வ காரணம். அனாதி ஆதி கோவிந்தன். கோவிந்தன் யாரு? விஷ்ணுவா? கோவிந்தா யாரு? பகவான் கிருஷ்ணர். ஏன் ஜெயதேவ கோஸ்வாமி பாருங்க, கேசவ திருதா ராம சரீரா ஜெய ஜெகதீச ஹரி, கேசவ திருதா புத்த சரீரா, கேசவ திருதா ராம சரீரா, கேசவ திருதா நரஹரி ரூபா, கேசவா ஊச கேசவா கிருஷ்ணா. அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆராதனா விஷ்ணு ஆராதனா சர்வேஷா. பகவான் வழிபடுறதா வந்து சிறந்து சொல்றாரு, விஷ்ணு வழிபடுறதா சிறந்து சொல்றாரு. ஆனா நீங்க வந்து உன்னோட சாஸ்திரம் பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட 1000 நாமம் சொல்றது ராமரோட 3 நாமம் சொல்றதுக்கு சமம். ராமனுடைய 3 நாமம் சொல்றது கிருஷ்ணருடைய 1 நாமம் சொல்றதுக்கு சமம். அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இஸ் சுப்ரீம். பகவான் கிருஷ்ணர் கிட்ட தான் எல்லாமே வராங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பகவானை வந்து கடவுள்னு சொல்லி ஏத்துக்கிறது இல்லை. ஓகேவா? இவன் நம்ம பக்தராக மாறினாலும் டிவோட்டி ஆனாலும் ஒண்ணு நம்மளுக்கு பகவானோட சக்தி, பகவான் மேல அப்புறம் பகவானோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒன்றும் லைட்டா எங்கேயோ சில டவுட் இருக்கதான் செய்யும். காரணம் எவ்வளோ காப்பாற்ற மாட்டாரா? வருஷம் நம்ம எல்லாமே செய்யறோம், எல்லா சேவையும் செய்யறோம், அபிஷேகம் பண்றோம். கடைசி நேரத்தில் எதுவும் கவுத்து விட்டுட்டாருன்னா, ஏற்கனவே 3 சைட்டு வளைஞ்சிருக்கிறாரு, நமக்கு 4வது சைட்டு வளைஞ்சி படிச்சா நம்மளாம் செய்யறது ஞாபகம் வச்சிருப்பாரா? ஞாபகம் வச்சிருப்பாரா ப்ரோ? உங்க பேர் என்ன ப்ரோ? கிஷன். கிஷன் ஞாபகம் வச்சிருப்பாரு. கிருஷ்ணரு வச்சிருப்பாரு. பகவத்கீதா சாப்டர் 2 ஸ்லோகா 40. பகவத்கீதா சாப்டர் 2 ஸ்லோகா 40. நேஷாமி காம நாஷாஸ்தி பிரத்யவாயு நாவித்யதே ஸ்வல்பம் அவசிய தர்மஸ்ய திராயுதோ மகதோ பயா. அதாவது என்னன்னா, இம்முயற்சியில், எந்த முயற்சியில்?
இம்முயற்சியில் எந்த முயற்சியில்? கிருஷ்ண பக்தியை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய முயற்சி இருக்குல்ல. ஐயோ கஷ்டப்பட்டு கிருஷ்ண பக்தி பண்றப்போ என் வீட்டுல எல்லாத்தையும் எதுக்குதான் நான் கிளாஸ்க்கே வரேன், என் வீட்டுல யாருமே சப்போர்ட் இல்லை, இருந்தாலும் நான் வரேன். ஒண்ணு சில பேர் ரொம்ப கிருஷ்ண பக்தியில பல ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு, இருந்தாலும் கஷ்டப்பட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ஏகாதசி விரதம் இருக்கிறேன், எல்லாம் பண்றேன், இவ்வளவு கஷ்டப்படுறோம்ல. இதான் வந்து இந்த முயற்சியில் நல்லா ஞாபகம். இந்த ஸ்லோகம் பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. நீங்க செய்யற இந்த பக்தி வந்து எந்த ஒரு இழப்புனா இது உங்களுக்கு வேஸ்டே ஆகாது. நீங்க ஒரு வாட்டி இந்த பட்டனை தொட்டுட்டீங்கன்னா தொட்டதுதான், இது வேஸ்ட் ஆகாது. அடுத்து என்ன இல்லைங்க, இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் கொஞ்சம் நீங்க முன்னேற்றம் அடைஞ்சாலும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். உங்களை மிக பயங்கரமான பயம் வாழ்க்கையில் எது அட்டச்சியம் உச்சகட்ட பயம் என்னது? என்ன பயம்? மரண பயம். எஸ், பாகவதத்துல ரிஷபதேவ மகாராஜா சொல்றாரு, என்ன சொல்றாரு, மரணம் எப்படி வரும்னு சொல்றாரு. அதாவது வந்து இப்ப இந்த டெம்பிள் வந்து கடைசியா அடைச்சிட்டு போறீங்க, எப்படி அடைப்பீங்க? லைட்டு எல்லாம் வால்டர் லைட்டு இங்க அடைச்சிட்டு இதை அடிச்சு இதை அடிச்சு இதை அடிச்சு கீழே அடிச்சு கடைசியா கிச்சன்லாம் அடிச்சு கடைச்சா கடைசியா வெளி லைட்டு அடைப்போம். அந்த மாதிரி பாடியில கீழே பாதத்திலேருந்து ஆரம்பிக்கும், ஒண்ணு ஒண்ணா ஒரு லைட் அடைக்கும், ஒண்ணு ஒண்ணா அடைச்சு 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 கப வாத பித்தம் இந்த 4 3 வந்து உள்ள தொண்டை அடைச்சிடும். கபம்னா வாதம் காத்து, பித்தம்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சூடு, கபம்னா வந்து பார்த்தீங்கன்னா சளி, இதெல்லாம் தொண்டையில் ஃபுல்லா வந்து ஒக்குபைட் பண்ணி ஃபுல்லா அடைச்சிடும். தேன் அதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியாது. அங்க போயிட்டு அம்மா பழம் வாங்கியிருக்கேன், பழமா என் உயிரே போயிருக்கு, நீ பழம் வாங்கி என்ன பண்ண போற? அப்ப எல்லாம் அடைச்சு நிற்கும். தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியா வந்து பரம தொழில்னா ஆத்ம வெளியேறும் உழைச்சி. அப்ப மிக வேகமான பயம் எங்க இருக்குன்னா கடைசியா இல்ல ப்ரோ என் வீட்டுல செக்யூரிட்டி இல்ல, அந்த பயம்லாம் சும்மா பயம் இல்ல ப்ரோ, குஷிங் கிட்ட இருக்கு நான் பயப்படுறேன், அதெல்லாம் ஒரு பயமே இல்ல பிரபு. அந்த பயம் இதெல்லாம் ஒரு பயமே இல்ல. உண்மையான பயங்கிற மரண பயம் தான். ஆனா பகவான் என்ன சொல்றாரு, சிறிதளவு நீ பக்தி செய்தாலும் புனிதா மதஜி, நீ புனிதா பூர்ணியா புனிதா கரெக்டா புனிதா மதஜி, சிறிதளவு பக்தி. குருப்பு தான் கிளாஸ் சிறிதளவு சொல்றாரு. அப்புறம் நிறைய சேவை கொடுக்காதீங்க, கொஞ்சம் சேவை கொடுத்தா அதான் சொல்றாங்க. சிறிதளவு மீனம் சொல்றாங்க, அதுக்கு நம்ம சிறிதளவே இருக்கக்கூடாது. குருப்பா 2 மாதம் கட்ட சொல்லாதீங்க, நான் 1 தான் கட்டுவேன். ஒன்று மாதிரி அவங்க கட்ட சொல்லுங்க, அந்த மாதிரி இல்லை. எந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு செய்யணும். பிகாஸ் பகவானோட சக்தி நம்மளை காப்பாற்றும். இப்ப பகவத்கீதை இந்த ஸ்லோகம் என்ன சொல்லப்படுதுன்னா, எல்லாமே வந்து நானும் படிக்கிறேன், ஆனா நான் எதுவும் சம்பந்தப்படல. பகவான் பாருங்க பிருந்தாவனத்துல வந்து பிறக்கிறாரு, எல்லாமே பிறக்கிறாரு. ஆனா பகவான் பிறக்கிறதுலே வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்ப நார்மலா வந்து வெளியில என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்துல பிறந்தாரு, சொல்லி மதுரா ஜெயில பிறந்தாரு, ஏசுநாதர் ஆட்டுக்கோட்டையில பிறந்தாரு, உங்க கடவுள் வந்து கிருஷ்ணர் வந்து ஜெயிலுக்கு போறாரு. என்னையா உங்க இது ஏன் யாரும் வசதி இல்லையா நல்லாவே பிறக்க மாட்டாங்க கேட்டாங்க ஒருத்தவங்க ஒரு கருமாதில. ஏன் உலகாவே நீங்க கதை உலகாவே இருக்காதா? ஒன்னு ஆட்டுக்கொட்டாயி இல்லை மாட்டுக்கொட்டாயி இல்லைன்னா வந்து ஜெயிலு. நீங்க பப்ளிக்ல நான் வந்து அதெல்லாம் போறதுனால கேள்விகள் சும்மா பயம் வரும். பக்தர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, கிளாஸ் முடிச்சா போதும் எது கேள்வி கேட்குது. பட் வெளியில அப்படி கிடையாது, சும்மா ஃபயர் பறக்கும் கேட்பாங்க, கவுண்டர் அட்டாக்லாம் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா அப்புறம் ஜெயில பிறக்கிறாரு. நம்ம கிட்ட சொல்ற கதையில கிருஷ்ணன் ஜெயில பிறக்கிறாரு. அப்புறம் வந்து வசுதேவர் வந்து என்ன பண்றாரு, கூடையில போடுறாரு, தூக்கிக்கிட்டு போறாரு. அப்புறம் வந்து பிருந்தாவனத்துல போது அங்க ஒரு பேபி பொம்பளை பிள்ளை வந்திருக்கு, அங்க தூக்கி அங்க பொம்பளை பிள்ளை வச்சுட்டு சரி மாத்துறாரு பேபிய. அங்கேயே தில்லுமுல்ல, அங்கேயே வா கடவுளே வா. அப்புறம் வந்து பொம்பளை பிள்ளை எடுத்துட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மாத்துறாங்க. அப்ப மறுநாள் கிருஷ்ணன் பிறந்துட்டா. இப்படிதான் நம்மளுக்கு தெரியும். பட் பகவான் சக்தி இதுல இந்த லீலையில மட்டுமே, வெறும் இந்த லீலை மட்டுமே, கிருஷ்ணன் பிறந்ததுலேயே ஜெயில தூக்கிட்டு இங்க வந்ததுல மட்டுமே பகவான் வந்து அந்த அளவுக்கு அது அவரோட சக்திக்கு வந்து வேலை செய்யுது. ஏன் பகவான் வந்து ஜெயில வந்து பிறக்கிறார்? தன் பக்தர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவங்க பகவான் மறக்க மாட்டாங்க. ஓகேவா? இது நான் ஒரு சொல்றேன், பக்தர்கள் மறக்க மாட்டாங்க சொல்றீங்க, இதெல்லாம் அந்த காலத்துல. இப்ப கொஞ்சம் பிரச்சனை வரட்டுமே போயானத்துக்கு போட்டு போயிடுவாங்க அப்படின்னு. எஸ், ஏன் பக்தர்கள் மறக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா நம்மளால ஏன் மறக்காம இருக்க முடியல? சரி, ஏன் வந்து நம்ம பகவான் மறந்துடுறோம்? ஏன் பாருங்க, வசுதேவ தேவகிய அவங்க சொந்த அண்ணன் கல்யாணம் வைக்கிறாரு.
எங்க தங்கச்சி கல்யாணம் பாரியா, என்ன சீதனம் வருது, அது அவ்வளவு சீதனம் வருது, சும்மா பிரம்மாண்டம் கல்யாணம் வைக்கிறாரு. ஒரு அசனை கேட்குது, கம்சா உன் தங்கச்சிக்கு பிறகு 8வது பிள்ளை உனக்கு சாவடிக்க போகுது, உன் தங்கச்சிக்கு பிறகு 8வது பிள்ளை சாவடிக்க போகுது. என்ன பண்ணிட்டான், உனக்கு எவ்வளவு வேணாலும் உனக்கு இது பண்ணுவ, தங்கச்சிக்கிட்ட உனக்கெல்லாம் எவ்வளவு வேணாலும் கல்யாணம் வைப்ப, ஆனா என்னுடைய சுவார்த்தத்துல கை வைக்க வந்துச்சுன்னா உங்க 2 பேரும் முடிச்சிடும். ஆனா நினைச்சு பாருங்க, இந்த லீலையில சோ மச் டீடைல் இருக்கு. இல்ல இப்ப 8வது பிள்ளை தான் சாவடிக்க போகுது. இப்ப நான் கேளுக்கிறேன், இப்ப நீங்க தான் வந்து பக்தர்கள், நான் வந்து பக்தர் இல்ல, அப்படி கேளுக்கிறேன். 8வது பிள்ளை தான் சாவடிக்க போகுது, 2 பேரும் கதையை முடிச்சுக்கலாம் தானே, அப்படிதானே அதுவா? 2 பேரும் கதை முடிச்சது சரித்திரமே இல்லையே. அங்கவே அருவாள் எடுத்து 2 பேரையும் போட்டிருந்தா இந்த கதை முடிச்சா இல்லையா மாதிரி? ஏன் அவருக்கு செய்யல? வசுதேவர் வந்து டிவோட்டி ஒரு அழகா பேசுற, யா ஒரு தங்கச்சியா இப்பதான் சும்மாவே இருக்கு, அதுக்கிட்டே அவளை வந்து வாழ வெட்டி ஆக்கிறாரு, அவரு பேசுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பகவான் வந்து எல்லாருக்கும் இருக்கிறாரு. அவருக்கு வந்து இப்ப இந்த லீலை செய்யணும், அவர் தான் வந்து இச்சா மூர்த்தி, அவர் தான் வந்து அவர் என்ன நினைக்கிறது சொன்னார், போல சொல்லியிருந்தார்ல, நான் அவரு நீங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம், நம்ம அவர் சும்மா ஆண்டத்தை கழிச்சு விட்டு போயிடுவாரு. அவ்வளவுதான், நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணேன், இப்படி பிளான் அப்படி பிளான் பண்ணலாம், அவர் சும்மா தட்டு தட்டி விட்டுருவாரு. ஆனா நம்ம பிளானே பண்ணாம இருப்போம், அவரு பிளான் பண்றாருன்னா அது நடக்கும். எந்த பிளான் வந்து பகவானுடைய சங்கல்பத்துல பகவான் பக்தர்கள் நினைக்கிறாங்களோ அப்பதான் அந்த பிளான் சக்சஸ்ஃபுல் ஆகும். நம்ம ஒரு பிளான் போட்டு பகவான் அதை விருப்பம் இல்லைன்னா அது கிடைச்சா வந்து என்ன ஆகும், சொதப்பிடும், அது வந்து ஃபெயில் ஆயிடும். அப்ப பகவான் என்ன பண்றேன்னா அந்த யோசனைய வரவிடாம ஒரு உள்ளுக்குள்ள தன்னோட மாய சக்தி மூலியமாக அவரோட அறிவை கவு பண்ணிட்டாரு. யாரோட கம்சனோட அறிவை அவங்க நினைச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு யோசிக்கிறாங்க, இது யோசிக்க முடியல. என்ன பண்ண, தூக்கி ஜெயில போறான். பகவானோட மாய சக்தி, பகவானுக்கு 2 வகையான மாயா இருக்கு. ஒண்ணு என்னது, யோகமாயா, ஒண்ணு மகாமாயா. யோகமாயா என்னது, மகாமாயா என்னது, புனித மாதிரி. ஓகே, ஆசைகள். வெரி குட் மாதிரி, அவங்க நல்லா கை தட்டுங்க. யோக மாயா வந்து பாத்தீங்கன்னா பக்தி. ஓகே, யோக மாயா வந்து பகவான் லீலைகள்லாம் அரேஞ்ச் பண்றதுதான் யோக மாயா. இப்ப மகாமாயா என்னதுன்னா நம்மளே வந்து வறுத்தெடுக்குதான் மகாமாயா வேலை. மகாமாயா வந்து யாரு, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். துர்கா தேவி தான், அதாவது அம்பாள் தான் மகாமாயா. அவங்க ஏற்கனவே இங்கதான் சொல்லிக்கிறீங்க, அவங்க கையில என்ன வச்சிருக்காங்க, திரிசூலம். அதுக்கு என்ன சிம்போல், மகதி நீங்க உட்காந்துருக்கீங்களா, நீங்க தான். உங்க பேர் மாதிரி, உங்க பேர் வந்து இந்திரா. இந்திரா சொல்லுங்க. 3 சூலத்துக்கு என்ன அம்மா வச்சிருக்காங்களே, இப்ப ஆடி மாசம் வேற. சொல்லுங்க, அம்மாவோட பேர் சொல்லுங்க மதி. 3 சூலத்துக்கு 3 கனி குத்துறல, 3 சூலத்துக்கு என்ன அர்த்தம் வரல, தெரியவில்லையா? வேற மாதிரி பக்கத்துல நீங்க மாதிரி பச்சைக்கிற சுடிதார் போட்டுருக்கீங்களே. 3 சூலம் வந்து என்னன்னா 3 வகையான துன்பத்தை நான் கொடுப்பேன், அதான் சிம்போல். ஜெயராக மாதவாக்கி 3 வகையான துன்பத்தை கொடுப்பேன், அதான் ஒரு சிம்போல். இப்ப எல்லாரும் கிருஷ்ண பக்தி வந்தமுனிக்கு எப்படி பார்த்தாலும் அல்டிமேட் வந்து எல்லாரும் அம்பாலோட டிவோட்டியாக இருந்துதான் எல்லாம் வந்திருப்பாங்க. அம்பால திருசூல 3 கண்ணை குத்துறமே, முதல் 3 சூழல் 3 கூறு எதுக்கு, முதல் நான் வந்து 3 வகையான துன்பத்தை கொடுப்பேன்னு சொல்லி அம்பாள் காட்டுறாங்க. முதல் என்னது, ஆதி ஆத்மிகா, ஆதி தேவிகா, ஆதி பௌதிகா. ஆதி ஆத்மிகானா உடலாலையும் மனசாலையும் வரக்கூடிய துன்பம். உடல்ல வந்து கை முட்டி வலிக்குது, படி ஏற முடியல. உண்மையில உங்க பேர் என்ன சொல்லுவோம், தயால். உண்மையா இல்லையா? வயசாச்சா கண்ணு தெரியுதுல, காது கேட்கல, எல்லாம் உடலால வர துன்பம். மனசால வரக்கூடிய என்னது, கவலைகள், சோகம். நல்லதா இருக்கும், வீட்டுல 3 வேளை சாப்பிடுவோம், எல்லாருக்கும் உடம்பு ஜிம் அடி பயணம். ஆனா மனசு சரியில்லைன்னா டொயின்னா இதெல்லாம். உண்மையான வலிமை வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்கணும். அவன் மனதாலே உடலால வர கொடுத்துடணும். முதல் கூறு, முதல் சூழல், முதல் இது. 2வது வந்து பாத்தீங்கன்னா ஆதி ஆத்மிகா, ஆதி பௌதிகா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா
பிற ஜீவராசியால நம்மளை தவிர்த்து மற்றவங்களால வரக்கூடிய துன்பம். அதாவது என்னது, கொசு கடிக்கிறதுல ஆரம்பிச்சு ஒன்னொருத்தவங்க நம்மள வந்து ஏசுற வரைக்கும். நல்லா நீங்க போவோம், நீங்க நமக்கு கம்பெனில நீங்க பாத்தீங்க எனக்கு பாடம் கிடைக்குது, அவங்க வந்து கேட்பாங்க, ஏய் என்னையா பண்ண, ஒழுங்கா வந்து வேலை செய்ய மாட்டேன்னு பேசுவாங்க. காலையில வாங்கி கட்டுவோம். காலையில வாங்கி கட்டிருக்கீங்களா? அது போய் அப்ப இதெல்லாம் மொத்தம்னால இப்ப கொசு கடிக்கும், டெங்கி கடிக்கும், பாம்பு கடிக்கும், பூனை, இதெல்லாம் பிற ஜீவராசியால் வரக்கூடிய துன்பங்கள். நம்பர் 2 ரெண்டாவது சூழல். மூணாவது ஆதி தெய்வீகா. தெய்வீகான இயற்கையால் வரக்கூடிய துன்பம். அதாவது சுனாமி, அப்புறம் வந்து கொரோனா, இப்ப இயற்கையால் வரக்கூடிய பல துன்பங்கள். இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணோம். அப்ப இந்த 3 சூழத்தையும் இதுதான் சிம்பிளா காட்டுறாங்க. ஏன் காட்டுறாங்க இந்திரா மாதாஜி? ஏன் அப்பா கையில வச்சிருக்காங்க, சிம்பிள் தான் சிம்பிள். ஏன் காட்டுறாங்க? பிகாஸ் மகாமாயா யாரு? தெய்வசே குணமயி மகாமாய குருதையா. அதாவது மாயா வந்து என்னோட சக்தி, அந்த மகாமாயா என்னோட சக்தி தான். அப்ப யாரு பகவானுடைய பக்தி பாதையில வரல, யாரு பகவானை ஒத்துக்கல, யாரு இந்த மனுஷ பிரிவை கிடைச்சி பகவானோட சக்தி என்னது, பகவானுடைய விஷயங்களை எடுத்துக்கலையோ, இந்த மனுஷ பிரிவை வந்து சும்மா வந்து மிருகத்தை போல பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இதுதான் என்னது சூலம். அவங்க போட்டு இதில் வறுத்து எடுப்பாங்க. நம்ம கேட்போம், நான் என்ன பாவம் பண்ணேன்? அவங்க சொல்லுவாங்க, நீ பண்ணது பூரா பாவம் தான். நான் என்ன பாவம் எனக்கு தெரியல. உனக்கு தெரியாது, அப்படின்னா மறந்துடுவீங்க. நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அவங்க அதெல்லாம் போட்டு வறுத்தெடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லாஜிக்கா பேசுவோம். உனக்கு அதை பண்ணனே, இது பண்ணனே, ஆடி மாசம் கூடு ஊத்துனே உனக்கு, எல்லாமே பேசலாம். பட் வந்து அவங்க மறக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் போட்டு வறுத்தெடுப்பாங்க. அதான் அவங்க வேலை. அப்ப கொஞ்ச நாள் உடம்புல வலி, மனசுல வலி, பிறர் ஏசுறாங்க, இயற்கை, இதெல்லாம் யார்? நீ பகவானை மறந்துட்ட. நம்மளுடைய மொத்த பிரச்சனைக்கும் வந்த ப்ராப்ளம் வந்து என்னதுன்னா, என்ன விஷயம்னா, அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை கிடையாது. நம்ம இங்க பிறந்ததுதான் பிரச்சனை. அறிப்பாதான் புரியுதா? இந்த பூமியில் வந்துதான் புரியுதா? வேணுகோபால் மகன் தான் பண்ணீங்க, மகன் தானே. அதான் அந்த அச்சு ஒன்று அப்படியே இருக்கு. அது யோசிச்சுட்டே இருக்கேன். புரியுதா வந்து மகனா? ஓகே ஓகே. வந்துச்சு. லீலா அமிர்தா அம்மா வருவாரு. புரியுதா வந்து நீங்களா வந்து? ஓகே சாரி பிரச்சனை வந்துருவாரு. மாதிரி இருக்கு. ஓகே 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 புரியுதா? உங்க மாதிரி வந்து ஓகே ஓகே ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து எல்லா வகையான சக்தியிலையும் வந்து அவர் நிறைஞ்சிருக்கிறாரு. நம்மளுக்கு புரியாத காரணம் பகவான் மறந்துடும். நம்ம தேட்ஸ் அ மெயின் ப்ராப்ளம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், பகவான் யாரை புரிஞ்சுக்கணும். ஏக சாம்ச கலா கிருஷ்ணஸ்க்கு பகவான் சொல்லும். அது வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்லோகத்துல பகவான் யாருன்னு வந்து இங்க சொல்லப்படுது பிரம்ம சமிதால. அத்வைதம் அச்சுதம் அநாதி ஆனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவ யௌவனம் ச வேதேஷு துர்லபம் ஆதுர்லபம் ஆத்மபக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. இதுல மொத்த கிருஷ்ணர் யாருன்னு அவர் கேரக்டர் சொல்லிட்டாங்க. நம்ம யாருன்னு மொத்த டீட்டெயில் சின்ன ஐசியில் இருக்குல்ல, அந்த ஐசி தான் இது. அவர் யாருன்னு சின்னதாக ஐசியில் கொடுத்துட்டாரு. அத்வைதம் ஃபர்ஸ்ட். அத்வைதம் என்றால் என்ன? இந்திரா மாதாஜி, இந்திரா மாதாஜி பக்கத்தில் நீங்க பேர் என்ன வந்து நான் வந்து பேசுறேன்னு வச்சுக்கலேன், காசு கொடுக்கின்றேன் எல்லாரும் கேளுங்கள் அப்படி பேசலாம் முடிச்சு. உங்க பேர் என்ன? உங்க பேரு விலாசினி. விலாசினி விலாசினி மிலாசினி. மிலாசினி வந்து வி வி வியா. ஓகே விலாசினி மதஜி. அப்படின்னு என்ன மதஜி? துவைதம். துவைனா வந்து ரெண்டு. துவைதம்னா ரெண்டு. ஆத்வைதம்னா வந்து என்ன? ரெண்டு இல்ல ஒண்ணு. பகவான் வந்து என்னைக்கு ரெண்டு ஆகாது. பகவான் ஒருத்தர் தான். நீங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். கடவுள் அங்க ஒரு கடவுள், இங்க ஒரு கடவுள், கடவுள் ஒருத்தர் தான். அதான் அத்வைதம். முதல் வார்த்தையில அத்வைதம் முடிஞ்சு. அத்வைதம் அச்சுதம். அச்சுதம் என்ன அர்த்தம்? சுதானா விழுறது, ஃபால் டவுன், தவறு பண்ணுவாங்க. சுதா. ஆச்சுதானா வந்து அவங்களுக்கு தவறே பண்ண மாட்டாங்க. அதான் அச்சுதா
அச்சுதா யார்? கிருஷ்ணர் ஒரு பேரு. ஓகேவா? சரி, நம்ம என்ன சம்பிரதாயம்? பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். ஓகேவா? பிரம்மனா பிரம்மதேவன் மூலியமாக வரும். பிரம்ம மத்துவனா மத்வாச்சாரியார் கண்டினியூ பண்றாரு. பிரம்ம மத்துவ கௌடியன்னா என்ன அர்த்தம்? கௌரங்க மகாபிரபு சைத்தன்யா கௌடிய வைஷ்ணவர்கள் அந்த சம்பிரதாயம். ஓகேவா? நம்ம பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். நம்மளுடைய கோத்திரம் என்னது? நம்ம சம்பிரதாய கோத்திரம் என்னது? எஸ், அச்சுதா கோத்திரம். ஏன் அச்சுதா? சாரி, யாரு சொல்லுங்க சொல்லுங்க. தன்னிலையிலிருந்து விழாதவர்கள். தன்னிலையிலிருந்து விழாதவர்கள். அதாவது பகவான் வந்து நீங்க பல லீலைகள் பல நிறைய லீலைகள் செய்வாரு. ஆனா அவரு இடத்துல இருந்து அவர் வந்து ஃபோல்டர், அதாவது வந்து அவர் இடத்துல இருந்து அவர் ஃபோல்டர் ஆக மாட்டாரு. இப்ப சம்டைம் நம்ம வந்து நம்ம வந்து தவறு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா பகவான் தவறே பண்ண வாய்ப்பே இல்லை. அப்படி அவர் தவறு பண்ண அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து நாலேஜ் பத்தலன்னு அர்த்தம். அது வந்து நமக்கு நாலேஜ் பத்தல. நீங்க நினைச்சு பாருங்க, கிருஷ்ணருக்கும் மகாபிரபுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆக்சுவலி நம்மளோட கோல் ஆஃப் லைஃப் வந்து யாரு? கிருஷ்ணர். நம்ம அடைய வேண்டியது கிருஷ்ணரை போய் அடையணும். இதான் நம்ம எல்லாம் படிக்கிறோம். மாங்கம் படிக்கிறோம், புக்கை படிக்கிறோம், ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறோம், பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவம் எல்லாத்தையும் கிருஷ்ணர் அடையணும் படிக்கிறோம். ஆனா நம்ம கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா? உங்க பேர் என்ன? ஹரிஷா. கிருஷ்ணன் சொல்லுங்க. கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணலாமா போகக்கூடாதா? புரியுதா மாதிரி தெரியலையா பிரபு? இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ண நினைச்சிருந்தேன் இந்த கிளாஸ் வரைக்கும், நீங்க மாதிரி இருக்கிறீங்க. அப்ப வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லையே பிரபு? மாதவா, கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணலாமா ஃபாலோ பண்ணக்கூடாதா? கிருஷ்ணரை ஃபாலோ பண்ண முடியாது இல்ல, கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணக்கூடாது. கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னது? ஆப்பு. கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணக்கூடாது. நல்லா கிருஷ்ணரை அடையதான் நம்ம கோல். ஆனா கிருஷ்ணர் ஃபாலோ பண்ணக்கூடாது. மது உங்க பேர் வந்து லாஸ்டா இருக்கீங்களா? யா வந்து உங்க பேர் வந்து பவானி வந்து. கிருஷ்ணர் ஃபாலோ பண்ணக்கூடாது. யார் ஃபாலோ பண்றது? எஸ், சைத்தன்யா மகாபிரபுவை ஃபாலோ பண்ணணும். அதே கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோ பண்ணணும். கிருஷ்ணரை ஃபாலோ பண்ண முடியாது. எப்படிங்க ஃபாலோ பண்ண முடியாது? இப்ப கிருஷ்ணர் வந்து கோபியரோட சட்டையெல்லாம் திட்டு போறாரு. ஓகேவா? அவர் வந்து திட்டு போறாரு. இப்ப வெளியில வந்து மச்சிலாம் இருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப நீங்க போய் நான் கிருஷ்ணா ஃபாலோ பண்ண போய் மச்சியோட சட்டை, அவன் ஏப்ரனு, ஒரு கடையில நிறைய பேருக்கு அங்க போய் எல்லாம் எடுத்துட்டு கிருஷ்ணன் பண்றேன்னா என்ன ஆகும்? நேரா பாலாய் கடிச்சவனா என்ன வருவோம்? இங்க முடிச்சுட்டு போலீஸ் கூடுவாங்க. கிருஷ்ணரை ஃபாலோ பண்ண கூடாது. ஆனா கிருஷ்ணன் தான் கோல் ஆஃப் தி லைஃப். ஆனா மகாபிரபு மூலமாக நம்ம கிருஷ்ணன் அடையணும். சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோ பண்ணணும். ஏன் சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்துல எப்படி கிருஷ்ணன் அடையணும் சொல்லி கொடுத்தாரு. அது வேற யுகம், வேற ரூல்ஸ், வேற ஒரு இது. கலியுகத்துல பகவானுக்கு என்ன பண்ணணும் அத வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்தாரு. உதாரணத்துக்கு வச்சுக்கங்க, இப்ப வந்து இறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான கர்ம காரியங்கள் இருக்கு. சில இடத்துல பிண்டம் பிடிக்கிறாங்க, சில இடத்துல பிண்டம் பிடிக்கல, சில இடத்துல வேற மனுஷன் எல்லாம் செய்யறாங்க. அப்ப கலியுகத்துல மகாபிரபு என்ன செஞ்சாரு? அதை ஃபாலோ பண்ணணும். மகாபிரபு சரி, அத்வைதாச்சாரியர் என்ன பண்ணாரு? அத்வைதாச்சாரியர் வீட்டுல ஒரு இறப்பு, அவங்க அப்பாவோ யாரோ இறந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண அந்த ஒரு திதியில என்ன பண்ற? பகவான் நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை என்ன பண்றாரு? வைஷ்ணவர் கொடுக்குறாரு. யாருக்கு? ஹரிதாஸ் சங்கர் கூப்பிடுறாரு. ஹரிதாஸ் சங்கர் நீங்க வாங்க, நீங்க வந்து பிரசாதம். ஐயோ நான் வந்து ரொம்ப நீங்க நாமாச்சாரியர் காம் வந்து எடுத்துக்கிற அவர் கொடுக்குறாரு. அப்ப பக்தருக்கு கொடுத்தோடனே அது என்ன ஆயிரும்? அது எல்லாரும் கம்ப்ளீட் ஆயிரும். பக்தர் இல்லாதவங்க இல்ல பக்தர் இது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப வேற வேற மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பக்தராயிட்டா நீங்க ஆல்ரெடி பக்தர் கொடுத்தீங்கன்னா நீங்க எதுக்கு பித்ரு தேவதைக்கு பண்ணணும்? அவங்க பொண்ணு எனக்கு பண்ணணும். நீங்க ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு அரண்மனை இருக்கு வச்சுங்களேன். நீங்க ராஜா பக்கத்துக்கு உள்ள போய் ராஜா பக்கத்துல உட்காந்து டேபிள் சாப்பிட போறீங்க. திரும்பி போய் வெளியே போய் செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு உள்ள போய் வா, நீ தான் உள்ளே போயிட்டியா, எதுக்கே திரும்பி வந்து இங்க வந்து கொடுப்பாங்க. பகவானுக்கு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அது எல்லாமே கம்ப்ளீட். ஏன்னா பகவான் அச்சுதா, அவர் வந்து அவருக்கு ஃபால்ட்டாமே கிடையாது. அப்ப சுதானா தவறு செய்யறவங்க, அச்சுதா தவறு செய்யாதவர்.
புரியுதா? அத்வைதம் அச்சுதம் அனாதி. அனாதினா பிகினிங்லெஸ். அவருக்கு ஸ்டார்டிங் அனாதி, ஸ்டார்டிங் ஒண்ணுமே இல்ல. ஆதி ரூபம், அது அனந்த ரூபம். அனந்தம் அவர் ரூபம் இருக்குல்ல, அவர் ஃபார்ம் இருக்குல்ல, அவர் வந்து ரொம்ப ஆனந்தமானது. நீ கிருஷ்ணர் பாருங்க, என் மதுரை பகவத்கீதையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. இவர் எப்படி நிக்கிறாரு, இவர் எப்படி நிக்கிறாரு. இப்ப உதாரணத்துக்கு இந்த போம்ல இருக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்க ராயல் ட்ரெஸ்ல இருக்காரு. இந்த கிருஷ்ணன் நிக்கிறதுக்கும் அவர் நிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கிங்கா இருக்காரு. ஓகே, இங்க வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃப்ளூட் இருக்கு. அவர் திரிபங்க லலிதா 3 இடத்துல வந்திருக்கிறாரு. நம்ம வழிபடுற கிருஷ்ணர் வந்து துவாரகை கிருஷ்ணரோ மதுரா கிருஷ்ணன் கிடையாது. நம்மளோட கோல் வந்து என்னது? பிருந்தாவன கிருஷ்ணா. அந்த 3 சைடு ஏன் 3 சைடு வந்திருக்கிறாரு? பிகாஸ் 3 சைடு ஏன் வந்திருக்கிறேன்னா அப்பதான் கிருஷ்ணர் பிருந்தாவன கிருஷ்ணன் அடையாளம் காட்டுறதுக்கு. வேற யாருமே 3 சைடு வந்திருக்க மாட்டாங்க. உலகத்துல எல்லா 33 கோடி தேவர்கள் விக்கிரகத்தை எடுத்து வச்சாலும் 3 சைடுல வளர்ந்துருக்கு கிருஷ்ணன் மட்டும்தான். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க மயில் வச்சு கூட கண்டுபிடிக்க முடியாது. மயில் வச்ச சமயத்துல முருகன் வச்சிருப்பாரு. மயில் காடியில ஐயோ ஒட்டி ரசிக்க ஒட்டிப்பாங்க, இது முருகரா இல்ல வந்து கிருஷ்ணரா? நானே யோசிக்கிறேன். அப்ப எப்படி கிருஷ்ணன் தான் 3 சைடு வந்திருப்பாரு. ஒண்ணு அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஒரு முயற்சி செஞ்சா அவரு நம்மளுக்கு 3 மடங்கு அவர் நம்மளுக்கு கொடுத்து காப்பாற்றுவாரு. ஓகேவா? ஏன்னா அதே ஆப்போசிட்லயும் போகும். நீங்க ஒரு வாட்டி ஏமாத்திட்டீங்கன்னா அவர் 3 வாட்டி ஏமாத்துவாரு. 30,000 ஆகும். நம்ம நினைப்போம், நான் அறிவாளி பாத்தியா எப்படி கிருஷ்ணன் சேவை தப்பிச்சுட்டோம் பாத்தியா, என்னை யாரும் வந்து என்னை ஒன்றும் பண்ண முடியாது கிடையாது பகவான் பாப்பாரு. அப்ப அவரு வந்து வைப்பாரு, செக்மெண்ட் வைப்பாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆனந்த ரூபம். அவர் வந்து ஆனந்தமா ரூபத்தில் இருக்காரு. அப்புறம் ஆதியம் புராண புருஷம். அவர் புராண புருஷம்னா, ஆதி புராண புருஷம்னா ரொம்ப பழமையானவர். ஆனா நவ யௌவனம் எப்பவுமே பார்க்க வந்து அழகா இருப்பாரு, யூத்தா இருப்பாரு. எப்ப நம்ம வந்து பகவான் ஹரிகதா வந்து நம்ம வந்து டெய்லி கேட்கிறோம், சாண்டிங் ப்ராப்பரா பண்றோம், சீரிஸ் கரெக்டா செய்யறோம். பகவான் மண்டை மூளைக்குள்ள வந்து மண்டை மூளைக்குள்ள இருக்குல்ல, மூளைக்குள்ள என்ன இருக்கு? கிருஷ்ணா இருக்காரு, மசாலா இருக்கு. ஃபுல் மண்டை மூளை எங்கெங்கயோ போகுது. எப்போ ஃபுல்லா வந்து கிருஷ்ணரே உள்ளுக்குள்ள வராரோ அப்ப என்ன ஆகும்? தென் நம்ம வந்து பகவானை பார்க்கக்கூடிய தகுதி அப்பதான் கிடைக்கும். அப்பதான் பகவான் எப்பவுமே நம்மளுக்கு எப்படி காட்சி கொடுப்பாரு? எப்பவுமே நியூ எப்பவுமே புதுசா நம்ம காட்சி கொடுப்பாரு. அப்ப பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் கிடைக்கும். அப்போதான் நீங்க வந்து நமக்கு அந்த திவ்ய சக்ஷு கிடைக்கும், பகவானை பார்க்கக்கூடிய அந்த சக்தி கிடைக்கும், கண்ணு கொடுப்பாரு. சும்மா எல்லாரும் இருக்கிறாங்க இன்னைக்கு கிருஷ்ணா கத்துவோம், ஜெகநாதன் கத்துவோம், அப்படி இல்லை, ஆர்டிபிஷியல் இல்லை. அது உள்ளே மகாபுருவ கட்டிட்டு உள்ள ஓடுறாரு. எங்க ஜெகநாத் கத்திட்டு போறாரு அவரு. இங்க வந்து கிளாஸ் கொடுத்துருக்காரு, சர்வா பட்டாச்சாரி கிளாஸ் கொடுத்துருக்காரு, வேலைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது பாக்குறாரு, யாரும் அதை கத்திட்டு போறாங்க. அங்க பார்த்தா மகாபுரு பகவான் நினைச்சு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்து இருக்கிறாரு அவரு. அப்ப பார்த்தா உடம்புல இருந்து ஃபுல்லா வந்து பார்த்தா அப்படியே வந்து சூடு உஷ்ணம் கிளம்புது. அவர் பார்க்கறான், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்காரு. அப்போ வந்து சர்வ பட்டாச்சாரி தான் அங்க வந்து தலைக்கட்டு, பெரிய தலைக்கட்டு அவர் தான். அவர் தான் வந்து அவர் சொன்ன எல்லாம் நடந்துடும். ஏன்னா பிரகஸ்பதியோடைய அவதாரம் சர்வ பட்டாச்சாரியா. அப்போ எல்லா வேதம் கற்றுக்கிற எல்லா ஸ்காலர் அவரு. அது வந்து பாக்குறாரு, என்ன பாச்சுன்னு இல்லை சர்வ மாதிரி பாருங்க, ஒரு சன்னியாசி ஒரு சின்ன வயசு சன்னியாசி எடுத்துட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாத் கத்தி விழுந்துட்டாரு. சரி எப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. சரி நூல்லாம் வச்சு பாக்குறாரு, உயிரோடு இருக்கிறானா இறந்துட்டாருன்னா பாக்குறாரு. உயிர் இருக்கு, அப்படி மூச்சு வந்துருக்கு. சரி தூக்கி வீட்டுக்கு தான் இருக்கு, அங்க நீங்க கொண்டு வாங்க. அப்ப அவர் மகாபுரு கூட வந்த சில கோபிநாத ஆச்சாரியா ஒன்னும் சில பக்தர்கள் மகாபுரு பகவான் மகாபுருவுக்கு ஜெய் பகவான் சொன்ன சும்மா இல்லையா, அவர் சன்னியாசி, அவர் வந்து பக்தர், நல்ல பக்தர், ஏன் கடவுள் ஆக்குற? ஒருத்தவங்க உருப்படியா வந்து ஒருத்தன் பக்தனா இருக்க விட மாட்டீங்களா? உடனே அவனுக்கு கோஷம் போட்டு கடவுள் ஆக்கிறீங்களா? அவர் ஏசுறாரு, எல்லாத்தையும் வச்சு வாங்குறாரு. யாரும் சர்வம் பட்டாச்சாரி சும்மா இருங்க. அப்ப கோபிநாதாச்சாரியர் சொல்றாரு, சொல்ற மாதிரி நீங்க படிச்சவங்க, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நீங்க நினைக்கிறது சாதாரணம் கிடையாது, இது சாட்சாத் பகவான் மகாபிரபுனே. சும்மா இருக்கையான்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சாலும் ஓகே மறுநாள் ஓகே ஒன்று பிறகு அப்ப மகாபிரபு கேட்கிறாரு, யாரு மகாபிரபு உட்காந்துருக்கிறாரு, சொல்ல மாட்டே கேட்கிறாரு, நீ வயசுல சின்னவன், உன் தாத்தாவும் நான்லாம் ஒரே பேச்சு, ஏன் ரொம்ப உணர்ச்சி வசம் பண்ற? உணர்ச்சி வசம் குறை,
நீ வேதங்களை கத்துக்கோ, புராணங்களை கத்துக்கோ, உனக்கு தெரியாதுல்ல நான் சொல்லி கொடுக்குறேன்னு அவரோட பாண்டியத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. யாரே? சர்வ பட்டாச்சாரியா. மகாபுரம் என்ன பண்ண சைலண்டா இருக்குது. அந்த பூனை அப்படியே அமைதியா இருக்கும்ல, அப்படியே அமைதியா இருக்கிறாரு. அப்ப ஜெகநாதபூர்ல வந்து 7 நாள் கிளாஸ் நடக்குது. இவரு மகாபுரம் உட்காந்து கேட்கிறாரு. இவர் சர்வ பட்டாச்சாரி எல்லாம் சொல்றாரு, ஃபுல்லா எல்லா கிளாஸ் எல்லாம் கோடை பார்க்குது. மகாபுருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப என்ன நடக்குது? ஃபுல்லா 7 நாள் போறாரு. கிளாஸ் முடிஞ்ச ஒரு கேட்க மாட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் டே கிளாஸ், 2வது நாள் கிளாஸ், 3வது நாள் கிளாஸ், 4வது நாள் கிளாஸ், 5வது கிளாஸ், 6வது நாள், 7வது நாள் கிளாஸ் முடிச்சிட்டாரு. மகாபுர சைத்தன்யா, அவர் பேர் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா. அது சன்னியாசி எடுத்தோன்னா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா. சரி சைத்தன்யா, உனக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா? ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். மண்டைக்குள்ள ஏறிச்சா ஏறட புரிதா புரியாது. ஏன்னா அவர் என்ன பண்றாரு? அவரோட ஸ்காலர், அவர் வந்து அவரோட பாண்டியத்தை காட்டுறாரு. அப்ப மகாபுரம் என்ன பண்றாரு? அங்கதான் வந்து என்ன பண்றாரு? ஒரு சின்ன பொம்மை ஒட்டி விடுறாரு. என்ன பண்ணாரு? சர்வ பட்டாச்சாரியாரே வியாசதேவர் எழுதின இந்த மொத்த ஸ்லோகங்கள் இதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆனா உங்களோட கிளாஸுக்கு கொடுக்குறீங்களே, அது மொத்த அந்த மீனிங் இருக்குல்ல, அந்த அர்த்தங்கள் வந்து அப்படியே மறைச்சிருது அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மை போட்டாரு. ஓ, அவ்வளவு ஆங்காரம் வந்துச்சு உனக்கு. என் கிளாஸ் நீ வந்து குறை சொல்றியா? ஓகே, நீ வந்து ஒரு ஸ்லோகம் நீ எடுத்து பேசிப்ப. அப்ப அந்த ஒரு ஸ்லோகம், அது ஞாபகம் இல்லை, அந்த ஸ்லோகத்தை வந்து சர்வ பட்டாச்சாரி சும்மா அப்படியே மாலை கட்டினா அப்படியே வரிசையா சரமா அப்படியே பேசுறாரு சர்வ பட்டாச்சாரி. மகாபுரு வந்து அமைதியா இருக்காரு. ஓகே, அதே ஸ்லோகம் மகாபுரு பேசும்போது அவருக்கு வந்து இவரு பேசின ஒண்ணு கூட இவர் பேசாம மொத்தமே டிஃப்ரெண்டா அந்த ஸ்லோகத்தை பத்தி பேசுறாரு. ஃபுல்லா பகவான் பேசிட்டு அப்படி பேசும்போது சர்வ பட்டாச்சாரியர் வந்து அவருக்கு புரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஏன்னா முள்ளால தான் எடுக்கணும். அந்த மாதிரி அவரு பாடியில போயிட்டு அந்த ஃபுல்லா வந்து ஸ்காலர்ஷிப்ல எல்லாத்தையும், ஏன்னா அவருக்கு எல்லா வகையான எக்ஸ்பிளைன் பண்றாரு, மகாபுரு பண்றாரு. பண்ணி முடிச்சோடனே இவர் அப்படியே நிக்கிறாரு. இப்ப எல்லாம் கூட்டத்தில் சீக்கிரம் சர்வ பட்டாச்சாரினா பெருசு நினைச்சோம், அவருக்கே சேலஞ்சா ஒருத்தர் வந்துட்டான் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. ஒருத்தர் வந்துட்டாரு. அப்ப என்ன ஆகுது? இவரு இல்ல. அப்போ நிறைய டிபேட் ஓடும் போது மகாபுரு இங்கதான் வந்து மர்சி கருணை கொடுக்குறாரு. என்ன பண்றாரு? சர்வபுரமா அப்படின்னு சொன்னா ஸ்டன் ஆயிட்டாரு. அவரு அப்படி அமைதி ஆயிட்டாரு. அப்போ என்னை பாரு சொன்ன. அப்போ அவர் வந்து தன்னோட சத்பூஜை அவதாரம் காட்டுறாரு. 6 கை ரூபத்தை காட்டுறாரு. நீங்க மகாபுரு போட்டோ பார்த்துக்கலாம். ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா அம்பு வில்லு ராமர், ஒன்னு கையில வந்து பாத்தீங்கன்னா சக்கரம், சாரி புல்லாங்குழல ஒண்ணு இது வச்சிருப்பாரு. அப்புறம் ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா கமண்டலம் வச்சிருப்பாரு மகாபுரு. அப்ப 3 பார்த்தோம்னா அப்படி இதுதான் கோபிநாச்சாரிய சொன்னாரு. அப்பதான் அவருக்கு வந்து திவ்ய சக்ஷு கிடைக்குது. அப்பதான் பகவான யாருன்னு பாக்குறாரு. அப்ப மறுநாள் காலையில அப்படியே படுத்து தூங்கினவர் தான். எப்பயுமே 4-3 மணிக்கு ஏஞ்சிக்கிற கேஸ், மறுநாள் மணி 8 ஆகி கோழி கூவுது, அப்பயும் ஏஞ்சிக்கல. ஏன்னா அட்டி அந்த மாதிரி அட்டி. அவர் காலையில என்ன பண்ண, காலையில போய் ஜெகநாதபூர்ல போயிட்டு பிரசாதம் காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு நேரா சர்வம் வீட்டு தட்டாரு. சர்வமரேன்னு கழுத்துக்கு நாங்க ஜெகநாதபுரி பிரசாதம் எடுத்து பகவான் பிரசாதத்துக்குன்னா உடனே எடுத்து சாப்பிடுறாரு. பல்ல விளக்கு டக்குன்னு சாப்பிடுறாரு. இதே ஒரு 2 நாள் கொடுத்துருந்தா என்ன பண்ணிப்பாரு? மகாபிரபு அது சைத்தன்யா மகாபிரபு, நீங்க போய் வெய்யுங்கோ, நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், நான் குடிச்சிட்டு வரேன், நான் காய்கறி பண்றேன், எல்லாம் பண்ணி முடிச்சு சாப்பிட்றேன், நீங்க வச்சுட்டு போங்கன்னு சொல்லிப்பாரு. ஏன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன், ஏன்னா அவர் ஸ்காலர் ஆச்சா. இப்ப என்ன பண்றாரு? அவருக்கு கருணை வந்து பக்தனா மாத்தாரு. பகவான் பசங்க உடனே எடுத்துட்டாரு. தென் அப்போதான் வந்து அந்த கருணை கிடைச்சோடனே தென் அவர் எல்லாத்தையும் போட்டாரு. தென் அதுக்கப்புறம் மகாபிரபுவோட சங்கீதத்துல சர்வ பட்டாச்சாரியரே ஃபாலோ பண்ணாரு. அப்ப இது எதுக்கு நான் சொல்றேன்? எதுக்கு நான் சொல்றேன்? நானு பகவானை பாக்குறதுக்கு சாஸ்திரம் விசாரம் தேவையில்லை. சாஸ்திரம் படிக்கணும், ஆனா நிறைய சாஸ்திரம் படிச்சு சமஸ்கிருதம் படிச்சு எல்லாம் படிச்சு பாண்டிதா இருக்கிறது அவசியம் இல்லை. பக்தரோட கருணை தான் வந்து பகவானை வந்து யாருன்னு காட்டணும். நீங்க பக்தரோட கருணை இல்லைன்னா பகவான் யாரும் கட்டாது. அந்த கருணை கிடைச்சாதான் என் கிருஷ்ணன் உங்களுக்கு வந்து எப்பவுமே யூத்தா தெரிவாரு. நீங்க பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்றதா இருக்கு. ஏன்னா அவ்வளவு இருக்கு உள்ளுக்குள்ள. அப்பதான் நம்ம எப்ப நம்பிச்சு அப்பதான் கிருஷ்ணன் தெரிவார் உங்களுக்கு. அப்பதான் கிருஷ்ணன் பார்க்கணும். எப்படி? பக்தரோட கருணை இருக்கணும், புறபால் கருணை இருக்கணும், குருவோட கருணை இருக்கணும், வைஷ்ணவ கருணை இருக்கணும். அப்பதான் பார்க்க முடியும். இல்ல பிரபு, அது போட்டோ, இது விக்கிரகம் வேற பிரபு, அது பவர் கூட பிரபு. போட்டோ தானே பிரபு, போட்டோ அது எங்க இருந்தானே அது அடுத்த வாரம் பூசி தொடச்சிக்கலாம். ஆனா போட்டோக்கும் பகவான் விக்கிரகத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கா? இந்திரா மாதாஜி, விக்கிரகத்துக்கும் போட்டோக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. பகவான் அதுல வேறுபடுறாரா இல்ல சேமான பகவான் தானா? நம்ம பார்வைதான் வந்து அது கல்லு, இது விக்கிரகம், இது பிரான்ஸ், இது போட்டோ, இது லேண்ட்ஸ்கேப் போட்ட போட்டோ, இது கண்ணாடி இல்லாத போட்டோ, எல்லாம் நம்ம கண்ணுக்கு தான்.
பகவான் வந்து பக்தி இருந்தா அவர் எல்லாத்துலயும் காட்சி கொடுப்பாரு. அவர் சக்தி வாய்ந்தவர். அவரு பக்த கனகதாஸ் கிருஷ்ணர் உடுப்பியில யார் போயிருக்கீங்க? கிருஷ்ணர் வந்து டைரக்டா அந்த வாசல் படியில நேரா பார்த்தா பார்க்க முடியாது. அவர் அந்த சைடு 180 டிகிரி திரும்பி இருப்பாரு. ஏன் திரும்பினாரு? பக்த கனகதாஸ், ஒரு பக்தர் கனகதாஸ் இருந்தாரு. அவர் கீழ் ஜாதியில் பிறந்தவர். அந்த காலத்துல என்ன வழக்கம்னா, பகவானை வந்து பார்க்க முடியாது. கோயிலுக்கு கர்ப்ப கிரகத்துல உள்ள அவங்க தான் இருப்பாங்க, வெளியில இவங்க தான் இருக்கணும். கால சப்பாத்தி கல் சிற்ப கல்ல இவங்க தான் இருக்கணும். அதோட கீழ் ஜாதியில் பிறந்தவர் பக்த கனகதாஸ். அவர் எங்க இருக்குவாங்க? அவங்களும் பகவானை நேரடியாக பார்க்க முடியாது. அவங்க கோயிலுக்கு சைட்ல அங்க இருப்பாங்க. நீங்க போய் அங்க இல்லைண்ணா, அங்க ரெண்டு உங்க அங்க இருந்தா போதும், நீங்க வரக்கூடாது போ அப்படி அனுப்பிட்டாங்க. பக்த கனகதாஸ் என்ன பண்றாருன்னா பிரார்த்தனை பண்றாரு, பகவானே உன்னை ஒரு நாளுக்கு உன்னை தரிசனம் பண்ண முடியாதா, உன் கருணையும் கிடைக்காதா, உன்னை பார்க்கவே முடியாதா, இந்த பெரிய போயிருமானு அண்ணா அடிக்க பிரார்த்தனை. அதான் வந்து பாத்தீங்கன்னா திருட விருதா அண்ணாடு, அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கை. இதெல்லாம் எங்க வரும்? பக்தரோட கருணையால தான் அந்த சக்தி கிடைக்கும். அதெல்லாம் சக்தி என்ன? பகவானோட சக்தி. அப்போ அவர் அண்ணாட்டுக்கு பிரார்த்தனை பண்றாரு, பகவானை பார்க்குது. அப்போ பெரிய உற்சவம் நடக்குது, திருவிழா நடக்குது. அப்ப என்ன நடக்குது? எல்லாரும் பார்க்கறாங்க, தரிசனம் எடுக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பார்க்கவே முடியல. ஐயோ பகவானா நம்ம தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன பண்றோம், ரொம்ப அவர் அழுந்து 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 பிரார்த்தனை பண்ணி, பகவானே உன்னை பார்க்கறவங்க உயிரே விட்டுருவேன் சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்கு இது பண்றாரு. அடிச்சிச்சு கதவு நேரா இந்த சைடு போகுதான் சொல்லி பகவான் இங்க இருக்கிறாரு. பகவான் இங்க இருக்கிறாரு 180 டிகிரி வச்சுங்க. இப்ப அவர் இருக்கிற 180 டிகிரினா அப்படியே ஆப்போசிட் பின்னாடி சைடுல வச்சுங்களேன். அப்படியே அங்க வந்து அந்த பெரிய கல்லு வந்து அப்படியே வட்டஞ்சு அப்படியே தூடுதல் தெரிச்சு வரக்குது. எல்லாம் வரதுனா என்ன பண்ண, பகவான் இப்படி பார்த்து பகவானே அப்படி வந்து ஒட்ட சொன்னா அங்க பார்த்தா பின்னாடி அந்த சைடு வந்து அந்த 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 ஓட்டைக்கு பக்கத்துல பின்னாடி பக்த கனகதாஸ் நிக்கிற அழுந்து இருக்கிறாரு. பகவான் அப்படியே திரும்பினவர் தான். அப்படியே மொத்த கூட்டமா வந்து பக்த கனகதாஸ் காலில் விழுந்தாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு துமி பிரதிமா மோதி நெய் துமி சாட்சாத் விஜய நந்தன். நான் கண்ணோ மண்ணோ இன்னும் கிடையாது, நான் சாட்சாத் பகவான். நான் எங்க இருந்தாலும் எதுல இருந்தாலும் நான் பகவான். நான் வந்து போட்டோல இருக்கிறேன், கல்லுல இருக்கிறேன், இல்ல வந்து ஏதோ ஒண்ணு இருக்கேன். எங்க இருந்தாலும் என்னை அன்போடு பக்தியாமாம் யோமா பக்தியா பிரேஷதி, என்ன பக்தியோடு நீ அப்ரோச் பண்ணா நான் உங்க எல்லாத்துலயும் நான் வந்து காட்சி கொடுப்பேன். நீங்க அந்த தேவை வந்து போட்டோவோ விக்கிரகமோ எதுவும் இல்லை, அங்க பக்தி தான் முக்கியம். விக்கிரகம் வச்சுட்டு பக்தி இல்லைன்னா வேஸ்ட், போட்டோ வச்சுட்டு பக்தி இல்லைன்னா வேஸ்ட். எங்க இருந்தாலும் பக்தி தான் முக்கியம். அதான் அவங்க பக்த கனகதாஸ் அவருக்கு திரும்பி பாவம் காட்சி கொடுத்தானே, அப்படியே வந்து அவர் பகவான் திருப்பதி பார்த்து அப்படியே விழுந்து மாத்திட்டாரு அவர். நீங்க இப்ப கூட பாருங்க, அந்த உடுப்பி போனீங்கன்னா நீங்க வந்து நேரடி வாசல்ல பார்க்க முடியாது. கிருஷ்ண அரிசி திரும்பி போய் அங்க ஒரு ஜலம் வச்சிருக்காங்க, அங்கே தான் தரிசனம் எடுக்க முடியும். அதே போலதான் நிறைய பக்தர்கள் திருப்பான ஆழ்வார் அவரு கீழ் ஜாதியில் கொண்டு தான் காவேரி நதிக்கரையில் நின்று அவர் வந்து ரங்கநாதர் வந்து ரங்கநாதரே உன்னை பார்க்க முடியாதுன்னு. ஏன்னா காவேரி நதிக்கரை தாண்டி சரி வரவே முடியாது. அப்ப அவர் தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த கோயிலேருந்து ரங்கநாத கோயிலேருந்து பூஜாரிக்கு வருவாங்க. அப்ப தண்ணி காவேரி இப்படி ஓடும், காவேரி தண்ணி இப்படி ஓடும் போது அவர் வந்து திருப்பானவர் மேல நிற்பாரு. மேல வந்து ரங்கநாதர் படிச்சு அவர் பாட்டு அவரோட பகவான் சிந்தனை இருப்பாரு. இப்ப அவருக்கு மேல இருக்க கீழே தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி எடுக்கும் போது மேல அந்த பூஜை பார்க்கறாரு, அர்ச்சகர் பார்க்கறாரு, நான் வரேன், ஓ கால தண்ணி பட்டு தான் நாங்க எடுக்கணுமா போடணும். அப்ப அவருக்கு விளங்கல, சொல்லுவாங்க பார்த்து என்ன போக மாட்டோம், கையை தண்ணி விட்டாரு, கல்லுக்கு ஒரே அடி அடிச்சா அவர் மட்டை அடிப்பட்டோன்னா அவர் ரெண்டா அப்படியே குழந்தை ரத்தம் ஊத்துது. அப்பதான் அவங்க ரியலைஸே பண்ணுது. சரி சாரி சொல்லிட்டு அவர் அப்படியே வெளியே போயிட்டாரு. அப்ப இவங்க தண்ணியெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. தண்ணி தூக்கி போட்டா அங்க பார்த்தா பகவான் பெருமாளுடைய அந்த கதவு வந்து திறக்க முடியல, ஃபுல்லா சாஞ்சாரு. என் பக்தனை அடிச்சு நீ வந்து அபிஷேகம் பண்றியா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பகவான் வந்து சொன்னா சொல்லிட்டே போலாம், காலை ஃபுல்லா வரும், நாளைக்கு காலைக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரிஸ் இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து பகவான் வந்து எப்போ தன் பக்தர்கிட்ட எப்போதுமே அவர் வந்து தன் காட்சி கொடுப்பாரு. மகாபிரபு ஜெகநாதரை வந்து எப்படி பார்த்தாரு? அவர் ஜெகநாதரா பார்க்கல, அவர் என்ன பார்த்தாரு? அந்த கிருஷ்ணரா பார்த்தாரு. அப்பதான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர் கண்ணுக்கு தான் பகவான் காட்சி கொடுப்பாரு. அதான் நவ எவ்வளவு நம்ச. அப்ப வேதேசு துர்லபம். வேதி துர்லபம்னா நீ வேதங்களை படிச்சு பகவான் புரிஞ்சுக்கலாம். துர்லபம்னா புரிஞ்சுக்க முடியாது, வெறும் வேதங்களை படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. துர்லபம் ஆத்ம பக்தோ. யாருக்கு வந்து ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க? ஆத்ம பக்தோ, பக்தர்கள் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்.
பக்தர் இல்லாததை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. நீ பக்தர்களுக்கும் பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம்? இந்திரா மாதாஜி, பக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நம்பிக்கை. ஓகே, சிம்பிளா ரொம்ப ஹை கிளாஸ் போனா சிம்பிளா. மாதாஜி, பவானி மாதாஜி, பக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதை சிம்பிளா சொன்னா, ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்க பக்தர்கள், ரூல்ஸே பிரேக் பண்றவங்க பக்தர்கள் இல்லாதவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு. நான் கோட்பாடை கடைபிடிக்கணும், மது சூது புலாக இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து விரதங்களை கொஞ்சம் எடுக்கணும், பகவானை சேவை செய்யணும், காலையில் இழுத்து கொடுக்கவும் கூடாது, உண்மையிலையா? அப்போ என்ன தேவாவா என்ன சொன்னீங்க? தயா, உண்மையில காலை இழுத்து கொடுக்கவும் கூடாது, காலை கொஞ்சம் ஏறி கொஞ்சம் ஆறுக்கலாம் செய்யணும், உண்மையிலையா? சரி தானே? எங்கள் அப்பாவுக்கு நடிக்கிறேன், அடிச்சு கேட்குறேன், தயா செய்யறாரு இல்லையாங்க? அப்போ ரூல்ஸ் ரெகுலேஷன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம். அதான் பக்தர்கள். நம்ம ஏன் ரூல்ஸ் ரெகுலேஷன் கொடுக்குறாங்க? ஏன்னா நம்ம மூளை மண்டை இருக்கு பார்த்தீங்களா, மனசு மண்டை மூளை இருக்குல்ல, அது எங்கேயுமே அடங்காது, அகங்காரம் பிடிச்சது. ஃபுல்லா அகங்காரம். வெரி ஹம்பிள்னு சொல்லுவோம். இங்கதான் ஹம்பிள், உதவிக்கு தான் ஹம்பிள். உலகுல என்னை நீ அடக்கிடுவியா? நான் யாருக்கும் அடங்க மாட்டேன்னு தெரியல. அது அகங்காரம் உள்ளுக்குள்ள இருக்கும். அதனால நம்ம என்ன ஆத்மா? அகங்காரம் விமூட ஆத்மா. பகவான் பாருங்க, விமூட ஆத்மா சொல்ல, முட்டாள் ஆத்மா சொல்ல, முன்னுக்கு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா தவம் பண்றாரு. அகங்காரம் விமூட ஆத்மா. அகங்காரம் நிறைஞ்ச முட்டாளான ஆத்மான்னு சொல்றாரு. நம்மளைய வெறும் முட்டாள ஆத்மா சொல்லிட்டு போயிருக்கலாம். நீங்க பாருங்க, சிவபெருமான் ஆதிசங்கராச்சாரியர் வரும்போது பஜகோவிந்தம் மூடமதி, பகவான் நாம சொல்லுங்க, பகவான் கை கட்டுங்க, பகவான் சேவைங்க, செய்யாத முட்டாலும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா பகவான் சொல்றாரு, அகங்காரம் முட்டாள் மட்டும் இல்லாம அகங்காரம் முட்டாளம் ஆத்மா சொல்லிட்டு போறாரு. ஏன்னா நம்ம வெறும் முட்டாள் இல்ல, நம்மளுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சு ஃபாலோ பண்ணாத அகங்காரமான முட்டாள் நம்ம. நான் சொல்லல, ராஜதீவன் கூட சொன்னாரு, அப்படி இல்ல கஸ்தூரி மாதாஜி, நான் சொல்லல. எங்க சொல்றது? புக்குல சொல்றது. அங்க ஜஸ்ட் போஸ்ட்னு. இந்திரா மாதாஜி கட்டுதுன்னு புக்கு தானே சொல்லுது. அதனால வந்து நம்ம வந்து அகங்காரம் கூட, நம்ம வந்து அகங்காரம் நிறைஞ்சவங்க நம்ம. ஓகேவா? அப்ப யார் புரிஞ்சுக்க முடியும்? துர்லம், வேதங்கள் படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. துர்லம் ஆத்மபக்தோ, பக்தரால புரிஞ்சுக்கொள்ளும் பகவான் யாருன்னு. தென் கோவிந்தமாதி போய் தமகம் பஜாமி, அந்த கோவிந்தனுக்கு என்னோட வணக்கங்கள். கோவிந்தன் கிருஷ்ணா. பகவான் சக்தி வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட். நீங்க எப்ப இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியும்னா, நீங்க பக்தனாக இருந்தாதான் புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு ஏன் பக்தனா இருக்கணும்னா, பக்தர்கள் மட்டும்தான் தத்துவத்தை புரிஞ்சுக்குவாங்க. ஏன் நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க பக்தர்கிட்ட பாக்குறீங்க, பக்தர் இல்லாதவங்கிட்ட யூடியூப்ல நிறைய போடுறாங்க, அழகா கிராஃபிக்லாம் பண்ணி வீடியோ போடுவாங்க. நீங்க அதெல்லாம் கேட்ட பக்தி வராது. ஏன்? பக்தர் இல்லாதவங்க கேட்கும் போதும் பக்தர் கேட்கும் போது ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு. பக்தர் இல்லாதவங்க நல்லா யூடியூப்ல அழகா பேசுவாங்க, உண்மையிலேயா டே அழகா பேசுவாங்க, ஜோக்லாம் பண்ணுவாங்க, ஒன்றும் எல்லாம் பண்ணுவாங்க. பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் வந்து கிளாஸ் சீரியஸாக ஓடும், ரொம்ப சீரியஸாக தான் ஓடும். பட் வந்து பக்தர்கள் ஏன் கேட்கக்கூடாது? பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது, பால் ரொம்ப ஸ்வீட்டானது. ஆனா அந்த பால் நம்ம குடிக்கலாம். அதே பால் வாய் வச்சிருச்சு புனிதா மாதிரி, அந்த பால் நம்ம குடிக்குமா? அது வெள்ளையா தானே இருக்கு மாதிரி, விஷம். அதே போலதான் பகவான் கதை இஸ் பியூர் பால் மாதிரி. ஆனா பக்தர் இல்லாதவங்க கேட்கும் போது அது விஷமாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தத்துவங்கள் புரியாது. பகவான் என்ன சொல்றாருன்னா, ஜென்ம கர்மா சாமி திவ்யம், என்னோட பிறப்பு என்னோட லீலைகள் எல்லாமே திவ்யமானதுயா. அது எப்படி தெரிஞ்சுக்கணும்? யோமா இந்த ஜென்ம கர்மா சாமி திவ்யம், ஜென்ம கர்மா சாமி திவ்யம் ஏவம் யோவை தத்துவதா. அது தத்துவம் பூரிமா புரிஞ்சுக்கணும். வெறும் ஏவம் யோகி சரித்திரா சொல்ல, வெறும் ஸ்டாரி மட்டும் கேட்க சொல்ல, தத்துவம் பூரிமா புரிஞ்சுக்கோ. எதை தெரிஞ்சாலும் தத்துவத்தோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. அப்பதான் பக்தர்கிட்ட கேட்டா தத்துவம் அண்டர்ஸ்டாண்ட். பக்தர் இல்லாதவங்க கேட்டா தத்துவம் புரியாது. ஏன் கிருஷ்ணர் பிறந்தாரு, ஏன் இப்ப ஜென்மாஷ்டமி வரும்போது ஏன் கிருஷ்ணர் பிறந்தாரு, கிருஷ்ணன் எப்படி பிறந்தாரு? உண்மையில ஒரு கிருஷ்ணர் தானா? ஆக்சுவலி உண்மையில ஒரு கிருஷ்ணர் பிறக்கல, 2 கிருஷ்ணர் பிறந்தாங்க. வாய்ப்பு இருந்துச்சா நம்ம அடுத்தடுத்து வருவோம். நம்ம அந்த கதைகள் வந்து அப்படியே ஃபுல்லா அந்த லீலையை மட்டுமே அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, அப்ப இதெல்லாம் தத்துவ பூர்வமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம பகவான் சக்திகள் எல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த கிளாஸ் ஒரு கன்க்ளூஷன் என்னதுன்னா, பகவான் வந்து எல்லாமே படைக்கிறாரு, அவனுக்கு எதுவுமே சம்மந்தப்படுறதில்லை. பகவான் வந்து எல்லாமே அவர் சக்தி தான் நடக்குது, அவர் நினைக்கதான் நடக்கும், அவர் நினைக்காத எதுவுமே நடக்காது.
அப்ப இதெல்லாம் யாரு புரிஞ்சிக்க முடியும்? பக்தர்கள் தான் புரிஞ்சிக்க முடியும். பகவான் கிட்ட அவ்வளவு சக்திகள் இருக்கு. நம்ம பக்தர்கள் கருணைகளை தான் நம்ம எல்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भगवद गीता की, दान माधवा की, जय गौरंग महाप्रभु प्रभु की, नरसिंह देव भगवान की, जय श्रील प्रभुपाद महाराज की, जय गौर प्रेमानंदे, हरि बोल. हरे कृष्णा. இது கேள்விகள்